भक्त्या रमणचरणनिष्ठं प्रार्थने कर्मभिश्च रमणचरणतीर्थं सद्गुरुं तं नमामि। विविधनिगमपुञ्जात् सारमादाय चित्ते विषयसुखमशेषं दूरतः सन्त्यजन्तं निरवधि परमेश्वरे सञ्चरन्तं यतीन्द्रं रमणचरणतीर्थं सद्गुरुं तं नमामि। काषाय दण्डकरमण्डितवेषभूषं गूढात्मतत्त्वविषयं परिशीलयन्तम् अस्मद्गुरुं यतिवरं रमणाभिधेयं श्रीमन्महच्चरणतीर्थमहं नमामि। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। योऽन्तः प्रविश्य मम वाचमिमामृतसूक्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नां अन्यांश हस्तचरणश्रवणत्वगादि प्राणा नमो भगवते पुरुषाय तुभ्यम्। சத்குருவோட பரம கிருபையினால எல்லாருமே இப்போ பாகவதம் பாராயணம் பண்ணிட்டு சிரவணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏகாதசி ஸ்கந்தம் முடிச்சு துவாதசி ஸ்கந்தத்துக்கு பாராயணத்தில் பிரவேசம் பண்ணியிருக்கோம். ஏகாதசி ஸ்கந்தம்னாலே முக்தி ஸ்கந்தம் அப்படின்னு பேர். ஸ்ரீமத் பாகவதமே பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவம். அதுல ஏகாதச ஸ்கந்தத்துக்கு மகுட ஸ்தானம் அப்படின்னு மகாத்மாக்கள் சொல்லுவாங்க. தசம ஸ்கந்தத்துக்கு ஹிருதயஸ்தானம், மகுட ஸ்தானம் ஏகாதச ஸ்கந்தத்துக்கு. தசம ஸ்கந்தம் விரோத ஸ்கந்தம். விரோதம்னாலே நம்மள சிந்தனை இல்லாம பண்ணணும். பதஞ்சலி யோக சூத்திர பாஷ்யத்துல யோகம்னா என்னதுன்னா யோகா சித்த விருத்தி விரோதா. யோகம்னா நம்ம சித்த விருத்திகளை இல்லாம பண்றது யோகம் அப்படின்னு. அப்போ தசமஸ்கந்தம் கேட்டாலே நம்ம சிந்தைகள் இல்லாம போயிடுவோம். ஸ்ரீகிருஷ்ண லீலைகள் அத்தனை கொட்டி கிடக்கிற அந்த தசமஸ்கந்தம் பகவான் கிருஷ்ணனோட லீலைகளை ஸ்மரணம் பண்ணாலே அதை அந்த கீர்த்தியை நினைச்சுட்டாலே நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற கல்மஷம் எல்லாம் நீக்கி சித்த சுத்தி அடைஞ்சு ஹிருதயம் யோகஸ்த நிலையில பிரவேசனமாகும். அப்படி பக்குவமான ஒரு ஹிருதயத்துக்கு அடுத்தது முக்தி ஸ்கந்தம். இந்த முக்தி ஸ்கந்தத்துல முக்கியமா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு கொடுக்கிற உபதேசம் உத்தவ கீதை அப்படின்னு சொல்லுறோம். எந்த கிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தா பாலகிருஷ்ணன் கிடையாது, ராசம் ஆடின கிருஷ்ணன் கிடையாது, வேணுகானம் பண்ணின கிருஷ்ணன் அல்ல, பார்த்தனுக்கு பார்த்த சாரதியான கிருஷ்ணன் அல்ல, வயதான கிருஷ்ணன். ரொம்ப வயசாயிடுச்சு. எந்த உத்தவன்னா அவரும் கிருஷ்ணனோட சேர்ந்து இருந்தவர் வயசான உத்தவர். இப்போ இந்த குலத்துல எல்லாம் ஒரு சமாப்தி வர போறது. அந்த சமாப்தி வர சமயத்துல உத்தவர் பார்க்கிறார். உத்தவருக்கு தெரிஞ்சு விடுது கிருஷ்ணர் வந்து ஸ்வதாமத்துக்கு கவிக்க போறார் அப்படின்னு தெரிஞ்சு விடுது. இன்னைக்கா நேற்றைக்கா உத்தவர் கிருஷ்ணனை பார்க்கிறார். 5 வயசுலேருந்து கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கிற ஒரு மகாத்மா உத்தவர். கிருஷ்ணன் அவுத்து போட்ட வஸ்திரத்தை கட்டிப்பர் உத்தவர். கிருஷ்ணன் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை எடுத்துப்பர் உத்தவர். அப்படி கிருஷ்ணனோட சுவாசத்துக்கு கிருஷ்ணன் எப்படி சுவாசம் விடுறாரு அப்படிங்கிற கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் உத்தவர். அப்படி இருக்கிற உத்தவர் பார்க்கிறார் எல்லாம் முடிய போறது. கிருஷ்ணன் வந்து ஸ்வதாமதம் கிளம்ப போறாரு தெரியாது. அப்போ உத்தவரையும் கூப்பிட்டு பரமமான அந்த உபதேசத்தை கொடுக்கிறார். துவந்து சர்வம் பரித்யஜ்ய. நான் மட்டும் இல்லை உத்தவா, நீரும் கிளம்புங்க. 7 நாள்ல இந்த துவாரகை அப்படியே ஜலத்துல முங்க போறது. எல்லாத்தையும் விட்டு சர்வம் பரித்யஜ்ய ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷம். என் குழந்தை, என் பொண்டாட்டி, என் ஊருக்காரர்கள் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காது அப்படி சொல்லி பரமமான அந்த கிரீம் ஆஃப் டீச்சிங் ஆத்ம வித்தியை உபதேசம் பண்றார் உத்தவர். ஹம்சகீதை அது பின்னால அந்த யது மகாராஜா கிடைச்ச அந்த 24 குருக்கள் எல்லாம் உத்தவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஜகமே குருஸ்வரூபம், ஜெகத்குரு. எல்லாத்தையும் பிரகிருத்தியில ஒவ்வொன்று பார்த்தாலும் நமக்கு அதுல ஒரு குரு தத்துவம் தெரிய வருது. 24 குருக்களை உபதேசம் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாம் ஹம்சகீதையை சொல்றாரு. பாகவதமே என்ன சொல்றோம்னா பாகவதமே எப்படி நமக்கு ஒரு பேர் போட்டுப்போம் இல்லையா? பாகவதமே எப்படி பாகவதம் சொல்லிக்கணும்னா பரமஹம்ச சம்ஹிதாயாம் தானே முடிக்கணும். இந்த பரமஹம்ச சம்ஹிதையில இருக்கிற முக்கியமான ஒரு அத்தியாயம் ஹம்சகீதை.
13வது அத்தியாயம் ஏகாதச ஸ்கந்தத்துல பகவானே ஒரு ஹம்ச ரூபமா வந்து சித்திலேருந்து ஜடத்தை பிரிச்சுக்கிற விவேகம் ஹம்சத்துக்கு உண்டு. ஹம்சமா வந்து சனத்குமார்களுக்கு ஆத்ம வித்யா உபதேசம் பண்ணுறாரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ எப்படின்னா ஒரு நல்ல குழந்தை நல்லா படிக்கும், 10ஆம் கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கு. ஃபைனல் எக்ஸாம் வரப்போறது தெரியும். ஃபைனல் எக்ஸாமுக்கு அம்மா கூட வரமாட்டான். அம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு ஒரு பதட்டம் வரும் இல்லையா? அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுவா, இதெல்லாம் நீயே போய் பயந்துக்கிற, பாரு இந்த பக்கத்து அந்த பிள்ளைய பாரு படிச்சுட்டே இல்லையா. அப்படி இருந்தும் அந்த லாஸ்ட் 2 months எப்படியோ அவனுக்கு எஃபர்ட் போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆயிருக்கா பாரு, அவனுக்கே பிடிச்சது, அவனுக்கா முடியாதுக்கு அப்படின்னு ஒரு தைரியம் தெரிவா இல்லையா? இது போல உத்தவர் சொல்றார், கிருஷ்ணா சந்நியாசம்ங்கிறேன், தியாகம்ங்கிறேன், யோகேஷா யோக விநியாசம் என்னால அது முடியுமா தெரியலையே அப்படின்னு சொல்லுற அந்த நேரத்துல உத்தவர் சொல்றார், நீங்கள் சொல்றதெல்லாம் தியரி நல்லா தெரியுது கிருஷ்ணா, குணத்திரயமாக எல்லாம் பண்ண வைக்கிறது, நம்மளோட குணங்களாக இதுக்கு எல்லாம் காரணம். இதை ஜெயிக்கணும், மனசை ஜெயிக்கணும், சரிதான். ஆனா பிரகிருதிக்கு பலியசி, பிரகிருதி நம்மளை ஜெயிச்சோட விடுமா? அரோர்த்தத்தை கட்டலாம். உங்களுக்கு கோபம் வருமா? கோபம் எல்லாம் கட்டுக்கிறாங்க, எதுக்குப்பா கோபம் இருந்தால் கோபம் வருமா? வராது. அதை வச்சு பாருங்க, கோபம் வருமே வராது. நல்லா வச்சு பாருங்க, கோபம் வருமே வராது 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 சொல்றீங்க, எதுக்கு கோபம் வராது? அதுதான் பிரகிருதி பலியசி, நம்மளை அப்படி ஜெயிக்க விட்டுவிடுமா பிரகிருதி? இல்லையே. அதனால ததைவம் அனுபுத்தேயம் வதனோ வததாபர. சொல்லுங்கோ பகவானே, சுதுசகம் நம்மன்னே ஆத்மனி அசத் அதிக்ரமம். நம்ம நல்லாவ தீர்மானிச்சிருப்போம், வண்டி சமந்தா ஓட்டிட்டு இருப்போம். எதிர்க்கு ஒரு வண்டி கண்ணாப்பினான்னு ஓட்டுறதுக்கு வந்தா நம்மளுக்கும் இங்க கொஞ்சம் கண்ணாப்பினா தான் ஓட்டணும் தானே. அதுபோல நம்ம நல்லாவ தீர்மானிச்சாலும் ஆறாவது இப்படி ப்ரொவோக் பண்ணினா எல்லாம் போச்சு. இப்படி ஜெயிக்கிறது? விதுஷாமபி விஸ்வாத்மன் பிரகிருதிர்ஹி பலியசி ஹிருதேவ தர்மநிரதான சாந்தாந்தே சரணாலயான். எத்தனை விதுஷாலா இருக்கட்டும், படிச்சவாளா இருக்கட்டும், இந்த பிரகிருதியை ஜெயிக்கிறது கஷ்டம். அது எப்படி முடியும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறோன்னா, கிருஷ்ணன் இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, பக்கத்து அந்த பிள்ளைய பாரு உடம்பி நடந்தார், அவசானம் 2 மாசம் அப்படி படிச்சுட்டான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றா போல கிருஷ்ணன் இங்க ஒரு கதையை சொல்றார். என்ன கதைனா, உஜ்ஜையில நடந்த கதை. நான் ஒரு கதையை சொல்றேன்ப்பா. ஜனங்கள் எப்படிதான் நம்மள்ட்ட வச்சிருந்தாலும், எப்படி நம்மளை கண்ணாப்பினா திட்டினாலுமே நமக்கு அது சகிச்சுக்கலாம். மனுஷ மனசுக்கு முடிச்சுதான் அதுக்கு முடியும். அதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி நான் அவந்தியில கேட்ட கதை அப்படின்னு. எங்க உஜ்ஜைன் இருக்கு, உஜ்ஜைனா இப்ப மத்திய பிரதேசம். துவாரகையில கோகுலத்தில் இருந்த கிருஷ்ணன் எப்படி இங்க இந்த உஜ்ஜைன் இருக்கிற கதையை இங்க சொல்லுவேன்னா எப்படி சொல்லுவார்? சாந்தீபனி ஆசிரமம் உஜ்ஜைன். குரு கிருபை நம்புற வாழ்க்கை ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். ஏன்னா அங்கதான் நம்ம ஆதிசங்கர பகவத் பாதார் முதல்ல குருவை தரிசனம் பண்ணாரு. கோவிந்த பகவத் பாதார தரிசனம் பண்ண கோவிந்த பகவத் பாத குஃபா ஓம்காரேஸ்வர், துவாதசலிங்கத்துல ஒரு லிங்கம் ஓம்காரேஸ்வர். அது பக்கத்துல மகாகாலேஸ்வர், அது பக்கத்துல தான் இந்த உஜ்ஜைன், இந்த சாந்தீபனி ஆசிரமம் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. கிருஷ்ணர் அங்க படிச்ச இடம். 64 கலைகள் அங்க ரொம்ப பெருசா, 64 கலைகள் எழுது அப்படின்னு போட்டு அந்த பாகவதம் அந்த அத்தியாயத்தை பூரா அங்க ரொம்ப பெருசா எழுதி அர்த்தத்தோட எழுதி வச்சிருப்பாங்க. அந்த சாந்தீபனி ஆசிரமம் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணப்பட்டு. அப்ப அங்க படிச்சப்போ ஒருவேளை கேட்டிருக்கலாம் கிருஷ்ணன். இப்ப சொல்றாரு, அவந்தியில இப்படி ஒரு த்விஜன் இருந்தார், ஒரு பிராமணன் இருந்தார். போச்சு பிராமணனாலே சுப்ரீமோஸ் ஜென்மம் 84 லட்சம் யோனிகள் இருக்கு, 84 lakh ஸ்பீஷீஸ். அதுல மனுஷ ஜென்மம் துர்லபம். அதிலையும் ஒரு பிராமண ஜென்மம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டதரம். அந்த பிராமணன் படிச்ச அவர் ஆத்மவான் ஆயிட்டாருன்னா அது எனக்கு கிருஷ்ணா இங்க சொல்றே இருந்தார். அப்படி இருக்கிற பிராமணன் கிடையாது, வாழ்க்கைய பூரா வேஸ்ட் பண்ணின ஒரு பிராமணனோட கதை இதுவா அப்படிங்கிற. துஷீலஸ்ய கதர்யஸ்ய
ഗൃഹ്യന്തേ പുത്രബാന്ധവാഃ ദാരാ ദുഹിതരോ ഭൃത്യാ വിഷണ്ണാനാചരൻ പ്രിയം. அப்படி துஷீலனான ஒரு பிராமணன், ஒரு க்ஷுத்ரன், பரம கஞ்சூஸ், பிஷுக்கன். ஒரு ஆளுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டான். ആരെയും മാത്തിന് വാങ്ങോന്ന് ചുമ്മാ വാങ്ങാത്രേണ അയാളെപ്പടി മറ്റൊന്നും ഉദ്ദേശിക്കുന്നതല്ല. മാത്തിന് വാങ്ങോന്ന് കുത്തിന്ന് ചൊല്ല മാറ്റാൻ പങ്കിടുവാണോ ഭയം വന്നാ கொஞ்சம் ஜூஸோ சாப்பாடோ எல்லாம் போடணுமே. அந்த பொருள் அந்த திரவியம் செலவழிக்கிறதுக்கு பயம். அப்படி என்ன பண்ணாரா, அவர் ஒரு நிதிக்காக பூதமா இருந்தாரா, யக்ஷவித்தம் அப்படின்னா. அந்த பணம் ஆருக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்ம சம்பாதிக்கிறதுல விவசாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம சம்பாதிக்கிற விஷயங்களை 5 விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்ணோம். பஞ்சபாகிமா அப்படின்னா இந்த 5 விஷயங்களுக்கு நம்ம பணத்தை செலவழிச்சாதான் நம்ம பணத்துக்கு ஒரு அர்த்தம், ஒரு மூல்யம் இருக்கு. அதுதான் முதல்ல தேவால் திருப்திப்படுறது. தேவால், பூதங்கள், மனுஷர், பித்ருக்கள், ரிஷிகள், இந்த 5 பேருக்கு நம்ம எப்பவுமே we are indebted to them. அப்ப தேவால் எப்படி திருப்திப்படுத்துறாங்கன்னா, யாகங்கள்ல நம்ம போடுற ஹவிஸ்தாக்கு தேவாலுக்கு பலத்தை கொடுக்குது. அப்ப யாக காரியங்கள்ல நம்ம எல்லாரும் நம்மளோட சககரணம் அமைக்கணும். அப்படி தேவால் திருப்தமாயிடுறான். பூதங்கள் நல்ல சத்சங்கங்கள், குட் காசஸ்க்கெல்லாம் நம்ம பணம் செலவழிச்சா பூதங்கள் திருப்திப்படுறான். அப்புறமா பித்ருக்கள், ஸ்ராத்தம் ஸ்ரத்தையா பண்றது ஸ்ராத்தம். ஸ்ராத்தம் பண்ணினா பித்ருக்கள் திருப்தராகும். அப்புறமா மனுஷர், மனுஷர் அதிகளா ஆத்துக்கு வரணும். அவளுக்கு அன்னம் கொடுக்கறது, அவளுக்கு வேண்ட அவளுக்கு ஆத்த உபச்சாரம் பண்றது, நூதன வஸ்திரம் கொடுக்கறது, சுமங்கலிகள் வந்தா அவளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் நமக்கு ஆஸ் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இப்படியாக நம்ம மனுஷனா திருப்தி பண்ணணும். எல்லாத்தையும் ஸ்நேகமா இருக்கிறது, அசூயை வைராகியம் இந்த வைரம் ஒண்ணுமே இல்லாம பரஸ்பர ஸ்நேக பாவத்தோட இருக்கிறது. இப்படி மனுஷனா திருப்தாங்க. அப்புறமா லாஸ்ட் கேட்டகரி ரிஷிகள். ரிஷிகள் வேதம் அத்தியாயனம் பண்ண ரிஷிகள் திருப்தமாயிடும். இப்போ வேதாத்தியாயனுக்கு வேதத்தை வளர்த்த கூடின விஷயங்கள், நம்ம குழந்தைகளை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி வேத சம்ரட்சணத்துக்காக கொஞ்சம் ஏதாவது பண்ணுறது. இப்படி பஞ்சபாகிரமா இது பண்ணினாதான் நம்மளுக்கு வாழ்க்கையில சந்திருப்தி இருக்கு. ஏன்னா எத்தனைதான் சம்பாதிச்சாலுமே அந்த பைசாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது, வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அந்த பிராமணனுக்கு இதுதான் ஆரையும் திருப்திப்படுத்தலை. இந்த பஞ்சபாகம் கொடுக்கலை, அதுல கொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கலை, குழந்தைகளை சந்தோஷமா வச்சுக்கலை, வேலைக்காரங்கள நான் பைசா கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் சொல்லுவாடா. ஆருக்கும் இவரை வாஸ்தவமா ஒரு வேலை இருக்கு. அப்போ இவருக்கு பைசா இருந்த சமயம் ஞானபானையில சொல்லுங்க, அந்த இருக்கிற காலம் எல்லாரும் ஆகா ஊன்னு எல்லாம் நரஸ்துதி எல்லாம் பண்ணுவா. இல்லைன்னு കണ്ടാ അവര് കുഞ്ഞിരാമനായി ആടുന്നു. ഇത് ചില കുഞ്ഞിരാമന്മാരെല്ലാം ധാരാളം ഇപ്പാ. നമ്മൾക്ക് அந்த പൈസ போறது, ധനം போறது, ஆரோக்கியம் போறது, பதவி போறது கண்டா அப்பதான் எல்லாரோட நிறம் தெரியும். பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, குட்டிகள் விட்டுட்டு போயிட்டா, அந்த வேலைக்காரெல்லாம் விட்டுட்டு போயிட்டா. இப்படி யாருமே இவருக்கு இல்லாத ஒரு சமயம். சகேவம் திரவிடே நஷ்டே தர்ம காம விவர்ஜிதः உபேட்சிதஸ்ச ஸ்வஜனைः சிந்தாமாபதுரத்யயா. பெரிய டிப்ரெஷன் ஓல்ட் ஏஜ்ல சகஜமா வரக்கூடிய ஒரு விகாரம். அது வரைக்கும் நம்மளை குழந்தைகள் ரொம்ப கவனிச்சுப்பா. என்னோட அம்மா உன்னோட அம்மான்னு சண்டை போட்டுப்பா. வயசானா நம்மளால அவளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதா, உன்னோட அம்மா என்னோட அம்மா கிடையாது சொல்லுங்க. குழந்தைகள் விலை வைக்காது. ஏன்னா நம்மளால நீ அவளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு கண்டா பின்ன நம்ம விலை வைப்பாளா? இப்போ வயசான வாழ்க்கையில ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுக்கே, நம்மளை கொண்டு ஒரு உபயோகம் இல்லையே, நம்மளை பார்த்தாலே ஆட்காரை வெறுத்துக்கிறாளே அப்படின்னு ஒரு டிப்ரெஷன். நல்லது, எல்லாம் டிப்ரெஷன்லேருந்து தான் பெரிய பெரிய கிரந்தங்கள் வந்திருக்கு. பகவத்கீதை எப்படி வந்தது? அர்ஜுன விஷாத யோகம். கொஞ்சம் நல்லது. அதுல ஒரு அனுகிரகம் இருக்குன்னா அந்த டிப்ரெஷன் கூட நமக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு காரணமாயிருக்கு. அர்ஜுன விஷாத யோகம் பாகவதமே எப்படி ஆரம்பிக்கிறது? வியாச பகவானுக்கு ஒரு டிப்ரெஷன் வந்தப்போ இல்லையா? அப்படி சில டிப்ரெஷன் எல்லாம் நல்லதுக்காக. பாகவதமே சொல்றது குணப்பிரவாக ஏதஸ்மின் கஷாப கோ அனுகிரகம். ஏது சாபம் ஏது அனுகிரகம் தெரியாது. அந்த பகவானோட அருள் இருக்குதுன்னா எல்லாமே நமக்கு நல்லது, சம்பவிக்கிறது எல்லாம் நல்லது. அப்போ இங்க பிராமணனுக்கு அப்படி ஒரு துக்கம்
குழப்பம் வந்துடுது. இத்தனை காலம் நான் நிதிகாக்க போதுமா எல்லாத்தையும் பைசாவை கூட்டி 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 வச்சிருந்தேனே, எக்ஸ்ட்ரா வித்தம் மாதிரி இருக்கேன். அது தனக்கு பிரயோஜனப்படுத்திக்கலே, தானாவது வந்து பிரயோஜனப்படுத்திக்கிறோம். அதுவும் இல்லை, கொண்டாடிக்கு கொடுக்கல, சுவஜனங்களுக்கு கொடுக்கல, ஆருக்கும் கொடுக்கல, இந்த பஞ்ச பாகத்துக்கு கொடுக்கல. அப்படி இருக்க இப்ப என்ன பண்றது, எல்லாத்தையும் எழுந்துட்டார். எப்படின்னா வயசாச்சா கொண்டாட்டிக்கு வேண்டத்தையில எடுத்துட்டு போயிட்டா. இனிமே நான் இந்த மனுஷன் கூட இருக்க மாட்டேன், குட்டினா விட்டுட்டு போயிட்டா. அதுக்கு வேணும் இந்த பிரியப்பா விட்டுட்டு. அடுத்து இருக்கிறவாதான் பார்த்தா எங்களோட இடத்தையாக்கி இவர் வளைச்சு கட்டி இத்தனை விவசாயம் கிருஷியெல்லாம் பண்ணிட்டா, இது எங்களோட இடமான்னு சொல்லி அவா பாட்டுக்கு வளைச்சு கட்டிட்டான். போய் சண்டைக்கு போறதுக்கு இவருக்கு ஆரோக்கியமும் இல்லை, நிற்கக்கூடிய முடியாத ஒரு அவசரம். என்ன பண்ணுறது, கிருஷியில கொஞ்சம் பாகம் என்னாச்சு, கத்தி போயிடுது. அக்னிபாதம் வந்து கத்தி போயிடுது. இன்னொருக்கா பார்த்தா வெள்ளப்பக்கம் வந்து அத்தனை கிருஷியும் போயிடுது. வெறும் கிருஷியா இருந்து வருமானம் எல்லாம் போயிடுது. யூனிவர்சல் சாலரி எல்லாம் அப்படி கஷ்டமானப்போ தஸ்யைவம் த்யாயதோ தீர்க்கம் நஷ்டராய தபஸ்வனः கித்யதோ பாஷ்பகண்டஸ்ய நிர்வேதஸ்ஸு மஹானபூத். ஒரு பெரிய துக்கம். என்ன பண்ணுவேன், நடந்து கூட எங்கேயா ஒரு அடி எங்கேயா வைக்க முடியறது கூட ஆரோக்கியம் இல்லை. சரி ஆகவே நம்ம பண்ணித்தா கொஞ்சம் பைசா தரதான், இப்ப அதுவும் இல்லை, எல்லாம் போயிட்டு நம்மகிட்ட என்ன பண்றதுன்னு ஆலோசிச்சு அப்படி அந்த துக்கத்துல என்ன வந்துட்டா ஸ்லாகனீயமான ஒரு வைராக்கிய பலம் இப்ப அந்த விஷுக்கு வந்துட்டா. இதாக நான் இருக்கிறது. எப்ப நமக்கு எது வேணுமோ பகவான் அது கொடுப்பது. அப்படி ஒரு விவேகம் இந்த பிக்ஷுவுக்கு இது எல்லாம் நஷ்டமான அந்த சமயத்துல வந்து அவருக்கு ஒரு ப்ரொஃபவுண்ட் கிரீஃப் வந்துடுது. எஷ்டெஷ்டு ஜன்ம கலேனோ எஷ்டெஷ்டு ஜன்ம கலேனோ ಇನ್ನೆಷ್ಟೆಷ್ಟು ಜನ್ಮ ಕಳೆನೋ ಕಷ್ಟಪಡಲಾರೆ ಕೃಷ್ಣ ಕೃಪಗಿತು ಇಷ್ಟವ ಪಾಲಿಸು ಇಬರಾದ ಮರದಲೇ ಕೃಷ್ಣ ಅಖಿಲ ಲೋಕನಾಯಕನೇ ಅಖಿಲ ಲೋಕನಾಯಕನೇ இத்தனை நாள் நான் வீணா கலைச்சுட்டேன், வேஸ்ட் ஆஃப் டைம். இனி எத்தனை ஜென்மம் இப்படி கலைவேனோ. ஹே கிருஷ்ணா सजाहेदं महो कष्टं वृधात्मा मे अनुतापितः न धर्माय न कामाय यस्यार्थाय ईदृशः. धर्मத்துக்கோ செலவழிக்கல இந்த பைசாவையும் சமயத்தையும் என்னோட சக்தியும். சரி என்னோட காரியத்தையாவது பார்த்துட்டேன், அதுவும் செய்யலை. இப்படி இருக்கேனே, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், பைசா 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 நான் உசிரை விட்டுண்டேனே. ஒரு பெரிய ஒரு பிலாசபிய உணர்றார். தனம் சர்வதா அனர்த்தாவகம் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் தியரி எங்க பிக்ஷு நம்ம சொல்றார். ஏன்னா இந்த தர்மத்தை பைசா வச்சுல என்னெல்லாம் அனர்த்தங்கள் தெரியுமா சொல்றார். பைசாவை சம்பாதிச்சா அது சம்பாதிக்கிறதுல ஒரு டென்ஷன், சம்பாதிச்ச பைசாவை எங்கேயாவது பத்திரமா வச்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு துக்கம். அந்த பைசா பத்திரமா வச்சுருக்கோம், ராத்திரியும் தூக்கம் இல்லை, கள்ளன் வந்து கொண்டு போகணும், கள்ளன் வந்து கொண்டு போகணும். ஜிபேயா வச்சுட்டா பாஸ்வேர்டு யாராவது எடுத்துப்பாளோ பயம், டெபிட் கார்டா வச்சுருந்தா அதை யாராவது ஹேக் பண்ணுவாளோ பயம், இதெல்லாம் பயம். இனி பக்கத்தாத்துக்காரன் நம்மளோட ஜாஸ்தி சம்பாதிக்கிறானோ அப்படியும் ஒரு பயம். அப்படி சம்பாதிக்கிறானோ அவள்கிட்ட ஒரு அசூயை, ஒரு குஷுப்பு, இல்லாதவாளை பார்த்தாங்க என்ன போல உண்டா அப்படின்னு ஒரு தம்ப பாவம். இப்படி பைசாவால இருக்கிற விபத்துகள் சின்னதொന്നും அல்ல அப்படிங்கிற 15 ஆபத்துகள் இந்த பைசா அப்படிங்கிற விஷயத்தை வச்சிருந்தாலே நம்மளை வந்து சேருது. ஸ்தேயம் ஹிம்சா அனிதம் தம்ப காம க்ரோத ஸ்மயோ மதஹ பேதோ வைரம் அவிஸ்வாசக சம்ஸ்பர்தா व्यसनानि च ஏதே பஞ்சதசான் அர்த்தாஹி அர்த்தமூலா மதான்ரிணா தஸ்மாத் அனர்த்தம் அர்த்தாக்யாம் ஸ்ரேயோதி தூரதத்யஜேத்.
பொருள். இத்தனை காலம் நான் பைசா பைசான்னு அலைஞ்சேனே, அத்தனையும் அனர்த்தம். அப்போ நம்ம கிரகஸ்தால தெரிஞ்சுக்கணும்னா, இது பரமஹம்ச சங்கீதம். இட்ஸ் நாட் டீச்சிங் அஸ் ஹவு டு லீட் அ நார்மல் லைஃப். இருக்கிற ஜெயிலேருந்து எப்படி ரட்சப்படுத்தணும்னு அது நமக்கு சொல்லுறா. லைக் இருக்கிற ஜெயில எப்படி ஃபேன் போடலாம், எங்க ஏசி போடலாம், அடுத்த என்ன காலம் பெயிண்ட் அடிக்கலாம், நல்லா இந்த கிரந்தம் நமக்கு சொல்லி தருது. அதை நமக்கு தெரிஞ்சுக்கோ. அது பிரகலாத ஸ்துதியில பிரகலாதன் சொல்றாரு, சாதாரண விஷயங்களை ஒரு குழந்தையோட நாக்கில் ஐஸ்கிரீம் வந்து ஈஷிட்டாங்க சத்து குடிக்கிறது, ஆள் சொல்லி கொடுத்தா அதுக்கு ஐஸ்கிரீம் ஆகும் ரசிக்கணும் எல்லாம், ஏசியை போட்டு கொடுத்தா சிரிக்கிறது இல்லையா. சாதாரண ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு இந்த பெரிய டீச்சிங்கோட அவசியம் இல்லை. அர்த்தம் வேணும் அப்படிங்கிறது சாமானியமான ஒரு விஷயம். அது விஷயத்தரத்தை நம்ம டெய்லி வாழ்க்கையில வேண்ட ஒரு விஷயம். ஆனா we should know where to draw the line. பைசா பைசா பைசான்னு அதுக்கு பின்னால அலைஞ்சா நம்ம ஜீவத்தை குறைச்சிடும். எத்தனை நம்ம டே டு டே லைஃபுக்கு என்ன வேணுமோ அதுக்கு இருக்கிறத வச்சுக்கணும். அது நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்கி கூகுள் கூட நம்ம சொல்லித்தரும். அதுக்கு மேலே இருக்கிற காரியங்களாக்கும் பரமஹம்ச சங்கீதம் நமக்கு சொல்லித்தரும். இப்போ இங்க இந்த பிக்ஷு சொல்றா, இத்தனை ஜென்மம், இந்த ஜென்மத்தை நான் இப்படி வீணா கலைஞ்சுட்டேனே அப்படின்னாரு. நீ ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த உணரா. லத்வா ஜன்மம் அமரப்ராத்யம் மானுஷ்யம் தத் த்விஜாக்ரியதாம் ததநாதத்யே ஸ்வார்த்தம் யாதி அசுபாக்ரதிம். லத்வா ஜன்மம் சிவா, ஒரு ஜென்மம் க்ஷணபங்குரமான மனுஷ்ய தேகம் கிடைச்சிட்டு, லத்வா ஜென்மம், எந்த ஜென்மம்னா தேவாளுடைய தபஸ்திருப்பாளாம். இப்படி ஒரு மனுஷ்ய ஜென்மம் கிடைக்கிறது. அமர பிரார்த்தம், அதுலேயும் 84 லட்சம் யோனிகள்ல பகவான் ஏதாவது யோனி கூட தள்ளிட்டு இருக்கலாமே, அழகான ஒரு மனுஷ்ய தேகம். லத்வா ஜன்மம் அமரப்ராத்யம் மானுஷ்யம் தத் த்விஜாக்ரியதாம். அதுவும் அதுல ஒரு பிராமண ஜென்மம். அப்படி ஒரு ஜென்மம் கிடைச்சிட்டு அதை நான் போய் இப்படி வீணா பண்ணிவிட்டேனே அப்படிங்கிற. அப்படி மனுஷ ஜென்மத்தை கிடைச்சும் ஒரு பிராமண ஜென்மம் கிடைச்சும் இப்போ ஷஷ்டி மூர்த்தி என்ன கழிச்சிருமா, நல்ல வயசாயிடுச்சு, சதாபிஷேகம் என்ன கழித வயசாயிடுச்சு பிக்ஷு. அப்போ அவருக்கு ஒரு வைராகிய வரம் இந்த அந்த லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவருக்கு வந்துச்சு. சொல்ற போட்டேன், டோன்ட் க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். இனி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப சொல்ற ஏதோ ஒரு காரணத்தால பகவான் என்னில இப்ப கிருப பண்ணியிருக்கார். நூனம் மே பகவான் துஷ்டக சர்வதேவமயோ ஹரிஹி. நான் என்ன புண்ணியம் பண்ணே தெரியல, என்னதான் அப்படி பண்ணே தெரியல. நூனம் மே பகவான் துஷ்டகா சர்வதேவமயோ ஹரிஹி. அந்த தேவாளுக்கும் அசுராளுக்கும் எல்லாருக்கும் அதிபதியா இருக்கிற அந்த சர்வாத்மாவா இருக்கிற ஹரி இப்ப எதில துஷ்டனா இருக்கார். ஏன நீதோ தசாமேதா வேதச்சாத்மனப்ளவக. வைராக்கியம் அப்படிங்கிற கப்பலை எனக்கு இப்ப கொடுத்துட்டாரு. இந்த சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்தை தரணம் பண்ணறதுக்கு வைராக்கியம் அப்படிங்கிற கப்பலை கொடுத்து ஸ்ரீஹரி என் மேல இப்போ இந்த நேரத்துல இந்த ஈவினிங் ஆஃப் மை லைஃப் கிருப பண்ணிட்டாரு அப்படிங்கிற. தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் பாரவற்ற பவக்கடலை தாண்டி விடலாம் பாவமற்ற பவக்கடலை தாண்டி விடலாம் இந்த சாரவற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் இந்த சாரவற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடிங்கள்
பாகவதம் அப்படிங்கிற ஒரு கப்பல் தோணி தந்துட்டாரு. சம்சாரம் ரொம்ப கஷ்டம், இதுலேருந்து தப்பிச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் இப்போ வைராகியம் அப்படிங்கிற ஒரு கிருபையை என்னில பண்ணிவிட்டாரே பகவான் அப்படின்னு ஆலோசிச்சேன். பரிபூதை மாங்காதா மகாயன நராதமைகி அப்படி இந்த பிக்ஷுவுக்கு அதமத்தில் அப்படி பதிச்சு போல அந்த பிக்ஷுவுக்கு பாதயத்வி ஸ்வதர்மஸ்த திருதிம் ஆஸ்தாய சாத்விகி சாத்விக திருதி போயிருந்தாங்க. எப்படியும் நான் பகவானோட சமத்காரம் எப்போ ஆருக்கு என்ன வரும் தெரியாது இல்லையா? அப்படி இருக்கிற இந்த பிக்ஷுக்கு எல்லாரும் அப்படி எழுதி தந்த ஒரு கேஸ், அவருக்கு ஒரு சாத்விக திருதி. சாத்விக திருதினா என்னது? பகவான் சொல்றார், நித்யாயா தாரயதே மன பிராணேந்திரிய கிரியா யோகேன வியபிசாரிண்யா திருதிசா பார்த்த சாத்விகி. நிறைய 3 தரம் உற்சாகங்கள் இருக்கு. சில பேருக்கு பாகவதத்துக்கு வரணும், சப்தாகம் பண்ணணும், படிக்கணும், பாகவதம் படிக்கணும், சத்சங்கம் இருக்கணும். அப்படி சாத்விகமான திருதி. ராஜசிகமான திருதி லோகத்தை நல்லாக போனோம், நான் இந்த காசு பண்ணி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இது ஒன்றும் வேண்டாம், தூங்குவேன்னு தமோ படுவேன். சாத்விகமான திருதிய இங்க அந்த பிராமணன் ஆசிரியிச்சு அவர் அப்படியே ஒரு ஒரு பிக்ஷ பாத்திரத்தை எடுத்துட்டு கிளம்பினார். ஜனங்கள் இப்பவும் சும்மா விடுவாளா? இதுக்கு முன்னால நம்ம அதுல வந்து பிடுங்கி பைசா வாங்கிட்டு இருந்தா, இப்ப பாரு வேஷத்தை மாற்றி வந்திருக்காரு. இந்த அளவெல்லாம் நம்மள்ட்ட நடக்குமா? சொல்லி நன்னா பிடிச்சு அடிச்சு விட்டாங்க. எல்லாம் நம்மள்ட்டே நன்னா பிடுங்கிருக்காரு. இப்ப நமக்கு அந்த கொடுக்குறோம் டிப் ஃபார் டாட். அந்த பிக்ஷ பாத்திரத்துல மண்ணை எடுத்து போட்டான். இவனா பிக்ஷைக்கு வந்திருக்கான், 6 நாள் வந்திருக்காரு. அப்படியே துப்பினான் அந்த பிக்ஷ பாத்திரம். அதோட நிறுத்தினா போறாளாம். என்ன பண்ணாலாம்? அதர்மம் பண்ணதுக்காக கேட்கலாம். தலையில மூத்திரம் கக்கூசுக்கு போறான். விஜனோட தலை ദൃശ്യം വരാതാ. നമ്മളൊന്നും ആരാലും ഒന്നും பார்த்தாலே നമുക്ക് ഔട്ടേ அப்படின்னு തോന്നിവിടുന്നത്. തലയിലെ മൂത്രത്തെ വിട്ടാൽ നമുക്ക് ദൃശ്യം വരുമാ വരാതാ? വരലയാം. സാത്വിക ധൃതി ആശ്രയിച്ചിട്ട് വൈരാഗ്യ ബലത്തിൽക്കാരെ വരലയാം. ഭാഗവതത്തില് പഞ്ചമസ്കന്ധത്തില് ഋഷഭയോഗീശ്വരൻ எப்படி இருக்கிறார்? கோமிருக காகச்சரியா. இப்படி ராஜாவா இருந்தவர் எல்லாத்தையும் உபேட்சிச்சு പശുവെ പോലെ കാക്കയെ പോലെ നമ്മളീ കണ്ണത്തെ എടുത്തിട്ട് നിന്ന് അതിർന്നാളാ. ആൾക്കാർ നെച്ചിരുന്ന ഏതോ പ്രാർത്ഥന തലയിൽ മൂത്രം ഇട്ടിരിക്ക, ഭിക്ഷപാത്രത്തിലെ മണ്ണ് എടുത്ത് കൊണ്ടിരിക്ക. രമണ ഭഗവാൻ ഗുഹയില ഇരുന്ന് തപസ് பண்ணோன்னு രമണ ഭഗവാൻ இப்படி ആൾക്കാർക്ക് ഇത് இப்படி നമുക്ക് നിരച്ചേ பார்க்க முடியாது. இந்த ஒரு தரத்துல ஒரு ஹாப்பினஸ் ஒரு எக்ஸ்டசி கிடைக்குது. அப்ப ஆൾക്കാർക്ക് இது ஒரு என்ன செய்யணும் தெரியாது. முളകായ അരച്ച് തേച്ചിട്ടാണ് രമണ ഭഗവാൻ. என்ன ചെയ്താൽ ഭഗവാനെ എരിഞ്ഞിരിക്കാതെ தொடச்சு என்னெல்லாம் துரோகம் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் சகிச்சு இருக்காரு. அதையாக கிருஷ்ணனுக்கு உத்தவனை சொல்றாரு, முடியும் கிருஷ்ணா, முடியும் உத்தவா, இஃப் ஹீ கேன் டு இட் யூ கேன் டு இட். அதான் இந்த சந்தேஷம். அப்படி அவர் வந்து இந்த ஜனங்கள் அவர் மேல துப்புறோனையும் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணறோனையும் அதையெல்லாம் சகிச்சுன்னார்னு மாத்திரமல்ல, உள்ள அந்த வைராக்கிய பலத்தை ஆசிரியிச்சதுனால உள்ளேந்து ஒரு ஆனந்த கீதம் கிளம்பி வந்துதான். பிக்ஷுவாச். இதுதான் பிக்ஷு கீதம். நாயம் ஜனோ மே சுக துக்க ஹேதோ ந தேவதாத்மா கர்ம காலா மனப்பரம் காரணமாவனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தயேத்யது. எனக்கு இப்ப இருக்கிற கிளேஷத்தை கொடுக்குறாளே, என் மேல மூத்திரத்தை விடுறாளே, என் மேல காரி துப்புறாளே, 10 நாளா சாப்பிட்டு இல்லை, என்னோட பிக்ஷ பாத்திரத்துல மண்ணை எடுத்து போடுறாளே, இவா என்னோட துக்கத்துக்கு காரணம் அல்ல. நிறைய ஃபேக்டர்ஸை லிஸ்ட் பண்றாரு. இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம எல்லாருமே அதுல எங்கேயாவது நல்லா மனப்பாடமா இல்லைன்னு சொல்லுவோம். இது நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டா இதை எங்கேயாவது ஆத்துல எழுதி வச்சு படிச்சு எப்படி வேணுமோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடணும். இந்த ஸ்லோகத்தை இதை படிச்சுன்னா நம்மள எக்ஸாம் பாஸ் ஆகிடும். ஒற்ற ஸ்லோகம் லேடிஸ் ஃபிங்கர் ஃபார்ட்டில் எழுதிடும். வெண்டைக்காய் அக்ஷரத்தில் எழுதி வச்சுக்கணும். நாயம் ஜனோமே சுகதுக்கேதோ தேவதாத்மா குணகர்ம காலா மனப்பரம் காரணமாமனந்தி சம்சார சக்கரம்
പരിവർത്തയേത്. ഇതിനെല്ലാം കാരണം എന്നോട് മനസ്സാക്കും. നമ്മളെ இப்படி ഫ്യൂവൽ പண்றது. അടുത്ത ജന്മം, ഇതിന്റെ അടുത്ത ജന്മം, അജം ചത്തു ഗജമായി, ഗജം ചത്തു ഈച്ചയായി എല്ലാം വരുന്നില്ല. എല്ലാം മനസ്സാക്കും കാരണം. നമ്മൾ സമ്പാദിക്കുന്ന ഗുണം, നമ്മൾ குணத்தை பேஸ் பண்ணி பண்ற கர்மம், கர்மத்தோட பலத்தை நம்ம வச்சுட்டு அந்த பலம் சாத்விகமா, ராஜசிகமா, தாமசிகமா பார்த்து அது போல இருக்கிற பாவம், அது போல இருக்கிற புண்ணியம் இதெல்லாம் வச்சு அவசானம் இந்த உடம்ப விடுற சமயத்துல நம்ம என்ன இருக்கிறது, புண்ணியமா பாவமா எல்லாத்தையும் வச்சுட்டு பகவானுக்கு 84 லட்சம் யோனிகள் சாய்ஸ் இருக்கு. ஒன்றுல இப்படி தட்டி விடுது. அவன் பகவான் என்ன சொன்னான்? நம்ம பண்ணின வேலை, நாம் ஆடின கர்மங்களும் பலவந்தவாதே நீ ಮಾಡುವುದೇನೋ ಪಾಂಡುರಂಗ அப்படின்னார் புரந்தரதாசன். அப்போ அந்த மனசுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறார். എന്നിട്ട് சொல்றார், മനോഗുണാന്മൈ സൃജതേ ബലിയ തദശ്ച കർമാണി വിലക്ഷണാനി ശുക്ലാനി കൃഷ്ണാനി അധലോകിതാനി ദേവ്യ സവർണാ സൃതയോ ഭവന്തി. മനസ്സ് പண்ற വേലയാക്കിട്ടല്ല. മനസ്സ് നല്ലത്. നമുക്ക് പോയി വേദത്തിലെ ബാക്കി എല്ലാം പഠിച്ചുണ്ടാവും. കിഡ്നിனா இருக்கு, ஹார்ட்னா இருக்கு, லிவர்னா லிவர் இருக்கு, எல்லாம் இருக்கு. மனசை கண்டா பார்க்கணும்னா முடியுமா? எங்கேயும் மனசு இருக்கு. மனசுங்கிறது நம்மளோட சிந்தனைகளாகும் மனசு. அப்ப இந்த சிந்தனைகளை நம்ம லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு கலரேஷன் போட்டு பார்த்தா, ஒரு டெஸ்டிக்குள்ள சிந்தனைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சமெல்லாம் ஒயிட்டா இருக்கு, கொஞ்சமெல்லாம் ரெட்டா இருக்கு, கொஞ்சமெல்லாம் பிளாக்கா இருக்கு. சத்வ தமோ ரஜோ குணம் இந்த மாதிரி இருக்கு மனசு. இந்த மனசுல நம்ம பண்ற கர்மமாக்கும் நம்மளோட சாலரி. இதை வச்சுட்டாக்க நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு போறோம். இதெல்லாம் பகவான் சர்வதர்மான் வைத்தியஜி அப்படின்னு பகவானுக்கே கொடுத்தா நம்மளோட பகவானே அனுப்பிடுறார். ഒന്നു കൊണ്ടു ചമച്ചോരു വിശ്വത്തിൽ മൂന്നായിട്ടുള്ള കർമ്മങ്ങളൊക്കെയും പുണ്യകർമ്മങ്ങൾ പാപകർമ്മങ്ങളും പുണ്യപാപങ്ങൾ വിശ്രമകർമ്മവും മൂന്നു ജാതി നിരൂപിച്ചു കാണുമ്പോൾ കൊണ്ടു തിളയ്ക്കുന്നു ജീവനെ. പൊന്നിച്ചങ്ങലൊന്നിപ്പറഞ്ഞതിൽ ഒന്നിരുമ്പു കൊണ്ടെന്നത്രേ ഭേദങ്ങൾ കണ്ണിനാലും എടുത്തു പണി ചെയ്ത ചങ്ങലയല്ലോ വിശ്രമകർമ്മവും. ബ്രഹ്മവാദിയായി ചേരുമ്പോഴും കർമ്മബന്ധന്മാർ എന്നതറിഞ്ഞാലും കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദ്ദന കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ അച്യുതാനന്ദ ഗോവിന്ദ മാധവ സച്ചിദാനന്ദ നാരായണ ഹരേ. சொல்லி முடிச்சாரா? மனப்பரம் காரணமாமந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தேரியது. மனசாக்கும் இந்த சம்சாரம் அப்படிங்கிற சக்கரம். கார் ஓடுறதுக்கு ஃபியூல் விடணும் இல்லையா? மனசு அப்படிங்கிற ஒரு சக்கரம். இந்த சக்கரம் ஓடுறதுக்கு என்ன வந்து பெட்ரோல். மனப்பரம் காரணமாமந்தி, வேற ஆരും ഒന്നും കാരണമല്ല. എന്നിട്ട് சொல்றாரு, അത് ഞാനല്ല. മനസ്സാക്കും. ഞാൻ മനസ്സാക്കുമാ? ഹൂ ആം ഐ? ഞാൻ യാർ വിചാരം? നമ്മുടെ ഭഗവാൻ ചൊല്ലുறார் நமக்கு. கோகம் தேகமா? தேகம் கிடையாது. நீ மனசா? சொல்ற மனசு கிடையாது. இந்த மனசு நானல்ல. அநீக ஆத்மா மனசா சமீகதா இரண்மயோ மத்சக உத்விச்சஷ்டே மனஸ்வலிங்கம் பரிகிருக்ய காமானே ஜுஷன்னி பத்தோ குணசங்கதோ அசௌ. ஆத்மாவுக்கும் மனசுக்கு பந்தமே கிடையாது. சமாதானம். ഇപ്പൊ എന്നോട് ഗുണമാക്കുവാ? ഞാൻ സമ്പാദിച്ചു വെച്ചത് എപ്പോഴോ എടുത്ത് വെച്ചതായിരുന്നു. അത് നമ്മൾ സ്റ്റോറിൽ ഇരിക്കാതെ എപ്പോഴോ വെറ്റില വാക്ക് വാങ്ങിയപ്പോൾ കുറച്ച് സാധനങ്ങളെല്ലാം ഇരിക്കാതെ അതുപോലെ ഉള്ള എല്ലാം ഇருக்கு. ജന്മജന്മാന്തരങ്ങളാ இருக்கிற വാസനകളെല്ലാം ഉള്ള இருக்கு. എന്നാൽ ആത്മാവുക്ക് ഇതായിട്ട് ബന്ധമേ கிடையாது. നമ്മുടെ ഭഗവാൻ ചൊല്ലുവൻ, ഒരു സ്ക്രീനിൽ സിനിമ இருக்கு, സിനിമ பார்த்து சிரிக்கிறா அழகா ஆட்கள் இதெல்லாம் சேரும் தியேட்டர் பார்த்து இதெல்லாம் நடக்குது സ്ക്രീനിലാക്കും. സ്ക്രീനെ ബാധിക്കുന്നതോ ரொம்ப மோசமான ஒரு சினிமா. அது கழிஞ்சு அடுத்த சினிமா ஒரு நல்ல சினிமா இருக்கும். சுவாமி படம் ஏதோ போட போறோம். சாணாவளம் விட்டு ஸ்க்ரீனெல்லாம் கழிப்போமா? வேண்டாம். സ്ക്രീനൊന്നും ബാധിച്ചിട്ടില്ലേ? அந்த സിനിമ കഴിഞ്ഞാലാச்சு അടുത്ത വരും പോறது. അங்க നമ്മൾ ശുദ്ധീകരണം ഒന്നും നടത്തണ്ട. ആത്മാവ് എതുമേ സ്പർശിക്കുന്നില്ലേ? സംസാരം ആർക്കാക്കും? അപ്പോ സംസാരം മനസ്സുകാർക്കും. മനഃപരം കാരണമാമന്തി സംസാര ചക്രം പരിവർത്തയേറിയത്. സംസാരം ഇത് മനസ്സുകാർക്കും. ആത്മാവുക്ക് സംസാരമായിട്ട് യാതൊരു ബന്ധം
പോയാச்சு. நம்ம அண்ணன்மாரி அதை பார்த்து எழுதிட்டு இருக்கோம். മനസ്സില്ലേ മനസ്സിരിക്കുന്ന மாதிரி തോന്നിക്കുന്നത് അജ്ഞാനമാക്കും. അജ്ഞാനം കാരണം മനസ്സ് ധരിച്ച് നമ്മുടെ മനസ്സ് ധരിച്ചത് ഇതെല്ലാം വാസ്തവം ധരിച്ചത് അതോടെ നമ്മളും അസോസിയേറ്റ് பண்ணிட்டு ഒരു സിനിമയിൽ അവ അഴുകാൻ നമ്മളും അഴുകാ പോലെ നമ്മൾ இந்த டிராமா பார்த்து നമ്മളും അതുകൊള്ള அந்த கதாபாத்திரத்தை உட்கொள்ள நிற்கிறோம். ஆവശ്യമേ இல்லை. இந்த பிளேட்டை நம்ம திரும்பி நம்ம அதுக்கு போய்க்கலாம். இதை சொல்றார். அப்போ இந்த விஷயத்தை சொல்லிட்டு சொல்றார். இனி அப்புறமா பிக்ஷு கீதையில இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இருக்கு இல்லையா, நாயம் ஜனோமே சுக துக்க ஹேது ந தேவதாத்மா கிரக கர்மகாதா. 6 காரியங்களை இங்க லிஸ்ட் பண்ணிருக்காரு. இட்ஸ் a great doctrine. அப்போ நாயம் ஜனோ ஜனங்கள் எனக்கு இந்த சுக துக்கத்துக்கு காரணமல்ல. ந தேவதா தேவதைகள் என்னோட துக்கத்துக்கு சுகத்துக்கு காரணமல்ல. ஆத்மா ஆத்மா காரணமல்ல. அப்புறமா கிரகம் நம்ம கிரகநிலையோட காரணமல்ல. கிரக கர்ம நம்ம பண்ண கர்மங்களும் வாஸ்தவத்துல காரணமல்ல. காலம் காலம் இப்போ இந்த காலம் இப்போ சனிதசையாயிருக்கு அப்படி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, இப்போ அதுவும் காரணமல்ல. இந்த 6 விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலா பிக்ஷு கீதையில ஓரோ விஷயத்தா எடுத்துட்டு இது ஏன் காரணமல்ல இது ஏன் காரணமல்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு அத்தனை பார்க்கறதுக்கு சமயம் இல்லை. இது சமயம் இந்த 1/2 மணிக்கூர் இல்லை. இந்த மனுஷ ஜென்மத்தில் எத்தனை சமயம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுകൊണ്ട് மகாத்மாக்கள் நமக்கு தந்த அந்த இக்குவேஷன் அப்படியே அப்ளை பண்ணாங்க. அதை நம்ம திருப்பி டெரிவேஷன் எடுத்து சால்வ் பண்ணணும் இருக்கண்டாம். நான் சால்வ் பண்ணி கொடுத்தாச்சு. a - b ஹோல் ஸ்கொயர் = a + b a - தந்தா நீ அதை போய் நம்ம செய்யவும் இருக்கண்டாங்க. അതുപോലെ ഇതൊന്നും അല്ല കാരണം அப்படின்னு சொன்னாங்க. അപ്പോൾ ന്യായം ജനോമേ ജനങ്ങൾ കാരണമല്ല. ത്യാഗരാജ ചരിത്രത്തിൽ பார்க்கலாம். സ്വന്തം அண்ணாவாக தள்ளி விடுறாங்க. எல்லாரும் அப்படி சொன்னோன்னே பாக்கி இருக்கிறவையெல்லாம் அக்யூஸ் பண்றாங்க. பாரு உன்னோட ஸ்வஜனங்களே உன் கூட இல்லையேப்பா, எதுக்கு இந்த ராமபக்தியை பண்ற அண்ணா சொல்ற மாதிரி கேளு அப்படின்னு சொன்னோன்னே இவன் சொல்றார், ஆறு சொன்னா எனக்கு ஸ்வஜனங்கள் இல்லைன்னு. பரமேஷ வசிஷ்ட பராசர நாரத சௌனக சுக சுரபதி கௌதம போதர குக சனகாரு தரணி ஜபாகவதா വസിഷ്ഠൻ പരാശരൻ പുണ്ടരീകൻ ഗണപതി എല്ലാരും ദേവത. നമുക്ക് എത്ര സാധുക്കൾ സന്തുകൾ ശുഖബ്രഹ്മം പരീക്ഷിത്ത് തുകാരാമാരാ ലേഖനാത്മാരാ ആദിശങ്കര ഭഗവത്പാദാല് എത്ര പേര് നമുക്ക് ദയാദികൾ ബന്ധു ആത്മബന്ധുവായിരിക്കാം. ഗുരുന ആത്മബന്ധു. അപ്പൊ നമുക്ക് ഇത്ര ബന്ധുക്കൾ കിട്ടോണ്. നമ്മൾ ഇന്ന ജനങ്ങളെ പോയി നമ്പണമാ. അപ്പൊ ജനം കാരണമല്ല. അടുത്തത് ചൊല്ലാർ ന്യായം ജനോമേ സുഖ ദുഃഖ ഹേതോ ദേവത. ദൈവങ്ങളല്ല നമ്മൾ എന്തിനു പോയി ചൊല്ലണം. அந்த தேவன் പണ്ട് ചൊല്ലുവാ ഉമാജി മൂക്കൻ ചൊത്തി എന്നത് കുട്ടികളെല്ലാം ഭയങ്കര മൂക്കൻ ചൊത്തി എന്നത് കുപ്പികളെ എന്റെ കുപ്പി മുളകാപ്പൊടികളെ പോടുന്നു. പാവം ദൈവങ്ങൾക്ക് ഇതല്ലോ പണി. നമ്മളോട് മൂക്കൻ ചൊത്തി മുളകാപ്പൊടികളെ പോടത്തില്ല. ദൈവങ്ങളൊന്നും നമ്മളോട് കാര്യത്തിലൊന്നും ആ റെസ്പോൺസിബിൾ അല്ല. അപ്പൊ ദൈവം കാരണമല്ല, ഇതൊന്നും കാരണമല്ല. നമ്മ മനസ്സാകിയ കാരണമല്ല. മനസ്സ് നമ്മളല്ലതാണ്. കാലം കാരണമല്ല. മനസ്സ് വീക്കാണ്. ഫസ്റ്റ് സൈൻ എന്തെങ്കിലും ജ്യോത്സ്യമാകും. ജ്യോത്സ്യാണെന്നാണ് ചൊല്ലിയിട്ടാപ്പാ. എന്നാലും നമ്മ മനസ്സ് വീക്കാവണം. നമ്മൾ ഫസ്റ്റ് തേടിയിട്ട് പോറതാക്കും. നമ്മൾ ജ്യോത്സ്യത്തിൽ പോയി എന്നാ തെരിയില്ലേ ഭയങ്കര സന്തോഷമില്ല. ഒന്ന് പ്രശ്നം വെച്ച് പാല് കുറച്ചല്ലോ മാ ഇല്ല ഇല്ല. നമുക്കൊരു കഷ്ടം പറഞ്ഞാൽ നമ്മ പോറോം ഇല്ല. അപ്പൊ മനസ്സ് വീക്കാവണം. നമുക്ക് തോന്നുമോ നമ്മൾ ഗൃഹങ്ങളാക്കുമോ അതിന് കാരണം എനിക്ക് ശരീരശയാക്കുമോ എന്നൊരു സംശയം. ജനിച്ചതേത് ശരീരശയാകും. അപ്പൊ നമ്മ ഗൃഹമല്ല കാരണം, കാലമല്ല കാരണം, മനഃപരം കാരണമാണ്. ഇത്രയും ചൊല്ലി ഇതൊന്നും ഞാനില്ലാതെ இந்த ഫാക്ടേഴ്സ് എല്ലാം തള്ളിക്കളഞ്ഞ്
இப்படி ஒரு மகத்தான வைராக்கியம் அதை ஆசிரியிச்சு ஒரு ஞானம் வந்ததுனால ஞானம் தான் என்னால தரணம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நிரந்தவாரம் அந்த சம்சாரம் ஆகிற சாகரத்தை நானும் தான் தரணம் பண்ணேன். எப்படி தரணம் பண்ணேன்? பகவானோட சரணார விந்தங்களை ஆசிரியிச்சு பஜனம் செய்வின் கிருஷ்ணபாதம் பஜனம் செய்வின் கிருஷ்ணபாதம் சரதா பஜனம் செய்வின் கிருஷ்ணபாதம் சரதா பஜனம் செய்வின் கிருஷ்ணபாதம் சரதா பஜனம் செய்வின் ബന്ധുനമോകിതുതാ സജ്ജനങ്ങളെ ബന്ധുനമോകിതുതാ സജ്ജനങ്ങളെ ഭവജലനിധി ബോധം സദാ ഭജനം ജലമേ നമുക്കി ജന്മമാ മലരാ അജ്ഞാനം സുഖത്തിന് ദുഃഖത്തിന് എല്ലാം കാരണം അജ്ഞാനം. സെൻട്രൽ ടീച്ചിങ് കൃഷ്ണൻ കളപ്പുറത്തേക്ക് അയച്ചു, ഉദ്ധവൻ കളപ്പുറത്തേക്ക് അയച്ചു. അത് കാഴ്ച കൊടുക്കുക നമ്മളോട് ലൈഫിൽ பார்த்தா നമുക്ക് ഒരു 10 വർഷം മുന്നായിട്ട് നമ്മളല്ലേ ഇപ്പോൾ നമുക്ക് ഇന്നും നമുക്കൊന്നും പാകപ്പെട്ടിരിക്കുമേ സത്സംഗത്തിൽ നമുക്കും ഒരു ഇതിനോട് പ്രഭാവം സത്സംഗ പ്രഭാവമല്ല. இப்போ மகாத்மாக்களுக்கெல்லாம் அந்த கோர் டீச்சிங் அந்த அவசான டீச்சிங் தான் அது ஆருக்கு வேணா எடுத்துக்கிறாங்க இல்லையா. நம்மள பகவானோட ஏகான்ம விவேகம் அவரோட லாஸ்ட் டீச்சிங் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரே டீச்சிங் தான் இருந்தாலும் நமக்கு புரிஞ்சுக்கிறா போல 5 வேர்சஸ்ல கொடுத்துட்டாங்க. தன்னை மறந்து தனுவே தானா எண்ணி எண்ணமற்ற பிறவி எடுத்து இறுதி தன்னை உணர்ந்து தானாதல் உலக சஞ்சார கனவில் விழித்தலே காட்ட. தன்னோட ஸ்வரூபத்தை மறந்து இந்த தனுவே நான் அப்படின்னு நினைச்சுட்டோமா அந்த அஜ்ஞானம் காரணம் நம்ம இதுல இந்த ஜென்ம மரணம் அப்படிங்கிற விஷய சைக்கிள் நம்ம முடிக்கிறோம். இதுக்கு என்ன உதாரணம் ரமண பகவான் சொல்றாருன்னா பாகவதம் இதே உதாரணம் கொடுக்குறது. ரமண பகவான் சொல்றார் உலக சஞ்சார கனவில் விழித்தலே காட்ட. இதுல எப்போ நமக்கு ஒரு ஹால்ட் கிடைக்கிறதுனா தூக்கத்துல சொப்னத்துல எங்கெல்லாமோ போற மாதிரிலாம் சொப்னம் கண்டு சில இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு சில இடத்துல பயந்து விரைச்சிட்டு எல்லாம் ஆயிட்டு எழுதிட்டு பார்த்துப்போம் அப்பாடா எல்லாம் சொப்னம் ஒன்றும் இல்லை தெரிஞ்சு விட்டா. அதுபோலதான் பாகவதம் இதே திருதிய ஸ்கந்தத்துல சொல்றது சொப்னத்துல ஒருத்தருக்கு சிரச்சேதனம் பண்றா போல சொப்னம் கண்டுதான் அவன் மேலே எங்க தலைவலி போய் பார்த்தா கழுத்து மேலே இருக்கும் ஆஸ்வாசம். அதுபோல ஜென்மவும் இல்லை மரணமும் இல்லை ஆரும் இல்லை. இங்க கிருஷ்ணன் மாத்திரம்தான் ஈஸ்வரன் மாத்திரம்தான் ஆத்மா மாத்திரம்தான். இங்க ஆத்மாவாசி விதம் சர்வம் ஆத்மாவான நினைக்கப்பட்டிருக்கு. அதுல நாம ரூபங்கள் நம்ம கல்பிக்கிறதுனால அந்த அவித்தியினால வரதான் நமக்கு துக்கம் நமக்கு சுகம். அதனால ஓ சிஷ்யா மனசை ஜெயிச்சுடே உத்தவா பாரு அந்த பிக்ஷு தர்ணம் பண்ணா போல நமக்கும் தர்ணம் பண்ணலாம். மனோஜயம் பண்ணு. மனோஜயத்தை பண்ணினா நமக்கு ஞானத்துக்கு உடமையாதான். தஸ்மாத் சர்வாத்மநாதாத நிகிரஹாண மனோதியா. கிருஷ்ணன் உத்தவர் என்ன கூப்பிடுறாரு? தாதா அப்படின்னு கூப்பிடுறாரு. தாதானா நம்ம அப்பனே கூப்பிடுவோம். அப்பானா ஆக்சுவலி நம்ம அப்பா தாத்தா. ஆனா குழந்தைய பார்த்தா அப்பா கூப்பிடுவோம். அது இருக்குன்னா ஒரு ஸ்நேகபாவம். அதுபோல கிருஷ்ணனுக்கு உத்தவர் பார்த்து ரொம்ப ஸ்நேகபாவம் தான். தஸ்மாத் சர்வாத்மனா தாதா அப்படிங்கிற ஏகநாத்தி பாகவதம் அப்படின்னு சாந்தி பிரம்ம ஏகநாத் மகாராஜ் இந்த ஏகாதச ஸ்கந்தத்தை மாத்திரமே எடுத்துட்டு ஏகநாத்தி பாகவதம் அப்படின்னு மராத்தி பாஷையில விவர்த்தனப்படுத்துறாரு. ரொம்ப அழகா இதுல சொல்றாரு எப்போ எப்போ பகவானுக்கு பக்தால பார்த்தா அப்படியே ஆசை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்பட சதுர்பூஜ மூர்த்தியாக 4 கைகள் அப்ப பொந்தி வைக்கும். அந்த பக்தனை ஆசிரியிச்சு அத்தனை பிரேம பாவம். தஸ்மாத் சர்வாத்மனா தாதா நிகிரஹாண மனோதியா மயி ஆவேஷிதாயுக்தா ஏதாவான் யோக சங்கிரகா. யோகவானாயிரு இதுலயே நீ உச்சிமாயிரு அப்படிங்கிற அப்படி சொல்லி ஏதா பிக்ஷுனா கீதா பிரம்மனிஷ்டா சமாஹிதா
വിഷ്മോഹി ദേവ. മനസ്സൊക്കെ വലിയ ഒരു ദേവത. എന്റെ മനസ്സ് നമ്മൾ ജയിച്ചാൽ പോലും വേറെ ഒന്നും വേണ്ട. മനസ്സ് ജയിച്ചാൽ നമുക്ക് ஞானம் கிடைக்கும். அதுக்கு இதான் பெரிய யோகம். இந்த யோகத்தால இதை எடுத்து அந்த பிக்ஷுவும் இப்படி பண்ணலாம்னா நமக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியம் ஜெகத்குருவான கிருஷ்ணன் அந்த புத்தகத்தை கொடுத்து சொன்னார். ஏதாம் பிக்ஷுனா கீதாம் பிரம்மனிஷ்டாம் சமாஹிதः தாரயன் ஸ்ராவயன் சின்வன்னே துவந்த்வை நைவாபிபூயதே. அலௌகிகமான ஒரு ஸ்துதி. இந்த பிக்ஷு இதே தரிச்சுக்கிறாளோ, മനസ്സിലാക്കിக்கிறாளோ, ஆறு இது ஸ்ரவணம் பண்றாளோ, ஆறு இது ஸ்ரீமன் கற்பிக்கிறாளோ, அவளுக்கெல்லாம் நீ துவந்த பாவங்களை விட்டு போயிடுவா. சுகம் துக்கம் வெறுப்பு ஸ்நேகம் இஷ்டம் துவேஷம் இந்த மாதிரி ஆப்போசிட்ஸ்லேருந்து நமக்கு மோட்சம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யா சங்கீதாயாம் ஏகாதச ஸ்கந்தே த்ரயோவிம்சோத்யாயः. அப்படி முடிச்சு இன்னும் அந்த ஞானத்தை பாகப்படுத்துறதுக்கு பிரகிருதியை வர்ணனை பண்றார், புருஷனை வர்ணனை பண்றார். எல்லாம் டீடைலா டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் எல்லாம் படிப்பிச்சுட்டு அவசானம் சொல்றாரு, வித்தியாசம் ஒன்றும் பார்க்காதே விதமா எல்லாம் ஒன்று. நான் ஆரையும் போய் பிரசம்சை பண்ண போகாதே, ஆரையும் நிந்த பண்ண போகாதே, எல்லாம் பிரகிருதியோடும் புருஷனோடும் களியாக்கும் அப்படின்னாரு. பரஸ்வபாவ கர்மாணி ந பிரசம்சையே ந கர்த்தயேது விஸ்வம் ஏகாத்மகம் பஷ்யன்னு பிரகிருதியா புருஷேன. பிரகிருதி புருஷன்ல ஒன்னா பாருப்பா. அது எத்தனையோ இருக்கிற மகத்தத்துவமோ 5, 6, 21, 7 எத்தனை வேணும்னா ஜனங்கள் சொல்லிட்டு போட்டோம். அந்த ஈஸ்வரனை மாத்திரம் பாரு. ஏன்னா அது பார்க்கலைன்னா இந்த அத்வைதத்திலே நம்ம டம்முன்னு அப்படியே விழுந்து போடுவோம். பரஸ்வபாவ கர்மாணி எப் பிரசம்சதி நிந்ததி ச ஆசு பிரஷ்யதே ஸ்வ அர்த்தாத் அசதி அபினிவேஷம். அந்த அசத்தை போய் நம்ம நிஜம் நினைச்சிட்டு திருப்பி அந்த துவந்த பாவத்துல போய் விழுந்துடுவோம். அதனால அங்க போய் விழுந்துடாதே அப்படின்னு பிரகிருதி புருஷ விவேச்சனம் அதுல இருக்கிற அந்த விஸ்வத்தை ஏகமா பார்க்க சொல்றார். அந்த ஏகமா பார்த்துட்டு அப்புறமா சொல்றார், இதுல எப்படி நமக்கு அடையலாம் கேட்டா பயமா பயானகமா இருக்கு. இந்த ஞானம் எல்லாம் நமக்கு வருமா? ஏகாதச ஸ்கந்தத்துல நவயோகிகளே சொல்லிட்டார். யத்யம் ஜனாம சரணேஷனயோர் பக்தியா சேதோமலானி வினவே குணதர்மஜானி. அந்த பத்மநாபன் அர்ஜனாபனோட சரணத்துல பக்தி மாத்திரம் போரும். அது நமக்கு உள்ள இருக்கிற அழுக்கையெல்லாம் களைஞ்சிட்டு உள்ள நல்ல ஞானத்தை நமக்கு தந்துக்கும். நம்மளால ஞானத்தை தேடிதான் போட்டா, குருவை தேடி போட்டா எல்லாம் அந்த ஆத்மா எப்போ நம்மளை வலிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறோம். எமை வைஷ்ணவ கிருணதே தேனலபியா தசேஷ கிருணதே ஆத்மா தருஸ்வாம். கட்டோபனிஷத்துல சொல்லுது, ஆறு ஆத்மா வலிச்சுக்கிறதோ அவளுக்கு இந்த ஞானம் எல்லாம் தானே தடுக்கப்படும். நமக்கு இது அனுபவம் இல்லையா? அப்படி அந்த அனுபவம் நமக்கு எங்க கிடைக்கலாம்னா இத்தனையும் சொல்லி சொல்ற. ஸ்வாத்தியாயம் அത്ര எஃபெக்டிவ் அல்ல. உதவா தபஸு நீ பண்ணுவியோ தெரியலை, தியானம் பண்ணலாமோ தெரியலை, நேஷ்டாபூர்வம் ச தட்சிணா ஒன்றும் வேண்டாம். சத் சங்கத்தை போல என்ன அடையறதுக்கு சுலபமா வேற வழி இல்லை. அதனால சத் சங்கம் தான் வழி. அங்க சாதுக்கள் இருக்கும். சந்தோ விசந்தி சக்ஷுஷி பகிரந்த சமுத்திதா தேவதா பாந்தவா சந்தகா சந்த ஆத்மா அகமேவச்ச அப்படிங்கிற சந்துக்கள் தான். நான் தான் சந்துக்கள். வித்தியாசமே பார்க்காதே, சதா சதா சத் சங்கத்திலேயே இரு. இந்த சத் சங்கத்திலேயே இருந்தால் நமக்கு இந்த ஞானம் வரும். இந்த ஞானத்தை வச்சுருந்தா நம்ம ஈஸ்வரன் அடைஞ்சிடும். இந்த பரமஹம்ச கதிய அப்படி நமக்கு ரொம்ப சுலபமா சொல்ல. கேவலேனதி பாவேன கோபியோ காவோ நகா ககாஹா ஏனி மூடதியோ நாகாஹா சித்தா மாமியு ரஞ்சசா. பெரிய லிஸ்ட் போடுறாரு. என்ன விட்டி புஷ்பாண்டம் அடக்கம் அடைஞ்சிருக்கு அழுத்தவா அப்படிங்கிறார். எப்படி? பாவத்தை ஆசிரிச்சு ഭാവചീകാരണ 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 മോക്ഷ സദാ തുകാരാം മഹാരാജ്. ഭാവം ഒന്നും പോരും. കേവലേന ഈ ഭാവേന കൃഷ്ണൻ சொல்றார். கோபியோ ஸ்திரீகள் அடைச்சிருக்கார். காவோ அந்த மாட்டுக்குட்டிகள் என்ன அடைச்சிருக்கு? கோபியோ காவோ நகா ககா பட்சிகள் மிருகங்கள் ஏனே மூடதியோ நாகா வித்தி கூஷ்மாண்டங்கள். யூகேஜியே பாஸ் ஆகுமோ தெரியாது, பரம்பரத்தை வாங்கி நிற்கிறது. ஏன் பாவத்தை வச்சுட்டு சித்தா மாமியும் ரஞ்சசா அஞ்சசா ஈஸியா எழுப்பமா நமக்கு முடியும், கஷ்டமல்ல. அந்த பாவத்தை வச்சுக்கோ. இந்த பாவத்துல பக்தி பண்ணி சத்சங்கத்துல நிரந்தரம் இருந்தா அந்த சத்சங்கமே நமக்கு ஞானத்தை கொடுக்கும், ஈஸ்வரனை கொடுக்கும். அப்படிங்கிற அந்த முக்தி ஸ்கந்தம் அப்படிங்கிற ஏகாதச ஸ்கந்தத்துல ரொம்பவே அலௌகிகமான ஒரு அத்தியாயம் பிக்ஷு கீதை. அதை தொட்டுன்னு இன்னைக்கு ஏதோ ஒரு சப்தாரில் நமக்கும் கொஞ்சம் பகவான் குரு ஒரு கிருப பண்ணிட்டார். எல்லாருக்கும் நமஸ்காரத்தை அர்ப்பிச்சுட்டு இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கிறோம்.
one of the best one I have heard is Sonia Santana Babies. One of the best.